அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் ரூட் சம் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸின் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரூட் ஃபைவ் ஈக்குவல் டு 125 பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பு தான் இந்த கணக்கில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருப்பாங்க. இந்த கணக்கை எப்படி முறைப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா சம்ம எழுதிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு பக்கமும், அதாவது சமக்குறிக்கு இடதுபுறமும் சமக்குறிக்கு வலதுபுறமும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணுவோம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறதுனால அதனுடைய மதிப்பு மாற போகிறது இல்லை. அதனால் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரூட் 5 இருக்கும் பாருங்கள். அந்த ரூட் 5 இருக்கிற ஸ்கொயரும் அந்த ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி வெறும் 5 மட்டும் தான் கிடைக்கும். மீதி இருக்க 2 ரூட் 5 அப்படியே வரும். புரியுதுங்களா? ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸ்கொயரும் ரூட்டும் வந்தால் ஒரு ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி உள்ளே இருக்கிற நம்பரே ஆன்சர் ஆகும். அதே போல் இங்கே 5 ஆன்சராக வந்துருச்சு. மீதி ரூட் ஃபைவ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்குது பாருங்கள். எக்ஸுக்கு மேலே 2 இருக்குது. அது 2 உள்ளே பெருக்குன்னா 2x. அப்போ 125 பவர் 2x அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. அடுத்தது பாருங்கள், மீண்டும் எழுதிக்கிறோம். ரூட் ஃபைவ் ஈக்குவல் டு 125 பவர் 2x. சரி, இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீண்டும் ஸ்கொயர் பண்ணுறோம். மறுபடியும் ரெண்டு பக்கமும், அதாவது சமக்குறிக்கு இடதுபுறம் வலதுபுறம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். போன தடவை பண்ண மாதிரியே தானுங்க. ஸ்கொயர் பண்ணுன்னா என்ன ஆகும், ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி உள்ளே இருக்கிற நம்பரே ஆன்சராக வரும். இங்கே பாருங்கள், முன்னாடி 5 இருக்குது. இது ஹோல் ஸ்கொயர்னால அது 5 ஸ்கொயர்னு வந்துடும். புரியுதுங்களா? 5 ஸ்கொயர் டாட் அந்த ரூட்டு ஸ்கொயர் கேன்சல் ஒரு 5 அப்படியே வந்துருச்சு. ரூட் 5 அப்படியே வந்துருச்சு. ஈக்குவல் டு இந்த 2வை உள்ள மல்டிபிள் பண்ணா ஏற்கனவே 2x இருக்குது. அந்த 2வை உள்ள மல்டிபிள் பண்ணால் 4x மாறிடுச்சு. அப்போ 125 பவர் 4x அப்படின்னு கிடச்சிருது. அடுத்து இந்த 5 ஸ்கொயர் இருக்கு இல்லைங்க, அது 25 கூட இந்த 5 பெருக்குன்னா 125 ரூட் 5. புரியுதுங்களா இல்லையா? அந்த 5 ஸ்கொயரை 5 ஸ்கொயர் 25. அந்த 25 5 இருக்குன்னு 125 ரூட் 5 ஈக்குவல் டு 125 அந்த 4x அப்படியே வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், ரெண்டு பக்கம் 125 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் 125ஆல் டிவைட் பண்ணலாம். இப்படி ரெண்டு பக்கம் 125ஆல் டிவைட், ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுறதால அதனுடைய மதிப்பு மாறாது. அதனால் என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் நாம் என்ன பண்ணுறோம், 125ஆல் டிவைட் பண்ணுறோம். பாருங்கள், 125 ரூட் 5 ஹோல் டிவைடட் பை 125. அடுத்து 125 பவர் 4x ஹோல் டிவைடட் பை 125. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 125 கேன்சல் ஆகி ரூட் 5 மட்டும்தான் வரும். இந்த ரைட் சைடு கேன்சல் ஆகாது. ஏன்னா அது பவரில் இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகாது. அதை நம்ம ஈக்குவல் டு 125 பவர் 4x டிவைடட் பை 125 அப்படின்னு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு 125 கேன்சல் ஆயிடுது. இந்த பக்கம் கேன்சல் பண்ண முடியாது. ஏன் கேன்சல் பண்ண முடியாதுன்னா, மேலே இருக்கிற தொகுதியில் இருக்கிற நம்பர் பவரில் இருக்குது. அதனால் அதை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. நம்ம இந்த கீழ் வகுப்புலாம் நம்ம படிச்சிருப்போம். ஃபார்முலா a பவர் m டிவைடட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n அப்படின்னு நாம் ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாவை இங்கே நாம் பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், a பவர் m டிவைடட் பை a பவர் n, அதாவது ரெண்டுமே ஏன்னு வந்திருக்குது. மேலே பவர்ஸ் மட்டும் மாறிருக்கு. அதனால் ஏவை அப்படியே காமனாக வச்சுட்டு m மைனஸ் n அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரூட் 5 ஈக்குவல் டு இந்த 125க்கு மேலே 1 இருக்கிறதா அர்த்தம். கீழே இருக்கிற 125 எந்த ஒரு நம்பருக்கு மேலே பவர் என்ன இருக்குதா அர்த்தம், 1 இருக்குதா அர்த்தம். பாருங்கள், அப்போ 125 பவர் 4x மைனஸ் 1ன்னு வந்துருச்சு அந்த ஃபார்முலா அப்படி. புரியுதுங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணுறோம், அதை எழுதிக்கிட்டு என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ரூட் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 125 4x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு. பாருங்கள், இப்போ ஸ்கொயர் பண்ணுறதுனால என்ன ஆகும் நமக்கு, ஸோ ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி உள்ளே இருக்கிற நம்பரே ஆன்சராக வரும். அப்போ இங்கே ரூட் 5 இருக்குது. ரூட் 5 இருக்கிறதுனால அந்த ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல், இவர் 5 மட்டும்தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 5 ஈக்குவல் டு இந்த 2வை உள்ளே மல்டிபிள் பண்ணால் 4 4 2 8 4 2 2. அப்போ 125 பவர் 8x மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 5 இருக்குது இல்லைங்க, 5க்கு மேலேயும் பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். புரியுதுங்களா? எந்த ஒரு நம்பருக்கு மேலேயும் பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அதே போல் இந்த 5க்கு மேலேயும் பவர் என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்த ஸ்டெப், இந்த 125 நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா 5 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம்.
அதாவது 5 வந்து 3 தடவை பெருக்குனா 125 கிடைக்கும். அதனால் அதை என்ன பண்ணுறோம் 5 கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ 5 கியூப்னு போட்டோம்னா அந்த 3ஓட அந்த 8x - 2 பெருக்கிற மாதிரி தான் வரும். பாருங்கள் 5 பவர் 3 × 8x - 2. இந்த 5க்கு மேலே இப்போ பவர்ஸ் பாருங்கள் கீழே இருக்கிற 5 வந்துருச்சு. பவர்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். 1 = அந்த 3 வந்து உள்ள பிறகு 8 3 24x - 6ன்னு கிடச்சிருது. அப்போ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுனால அதை அப்படியே திருப்பி எழுதிக்கிறோம். 24x - 6 = 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கிறதுனால அதை மட்டும் இடதுபுறம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத வலதுபுறம் கொண்டு வரோம். அப்போ 24x = இந்த -r அந்த பக்கம் போனால் +r மாதிரி 7ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு 24 அந்த பக்கம் கொண்டு போனால் 7/24ன்னு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதானுங்க. நன்றி.